கட்ஸ்க்கு டிகிரி வைஸ் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களால ப்ரொஃபஷனல் ஹேர் கட்ஸ் கொடுக்கவே முடியாது. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் ஹேர் கட்க்கு என்னென்ன டிகிரி நம்ம யூஸ் பண்ண போறோம்ன்றதா இப்போ இந்த மேப்ல பாக்குறீங்க. ஸோ ஒரு வே ஆஃப் டிகிரி வைஸ் நீங்க எடுக்கும் போது ஹேரோட கேட்டகரி லைன்ஸ் வந்து மேல மேல அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்க 45 எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 45ஓட ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும், எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஹேர் growth இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இதுவே நீங்க வந்து லைன்ஸ் இப்படி மாற்றும் பொழுது நீங்க கீழே விழும் அந்த ஹேர் வந்து கீழே விழும் பொழுது உங்களோட லைன்ஸ் இப்படி வரும். புரியுதா? இப்போ ஒரு 0 டிகிரி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து நீங்க கட் பண்றீங்க, அப்ப அந்த கட்டிங்கோட லைன்ஸ் கீழே விடும்போது ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இதுவே 45 டிகிரில நீங்க வந்து கட் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க கீழே விடும்போது ஒரு லைனும் இப்படி வரும். இதுவே 90 டிகிரிஸ்ல நீங்க எடுத்து கட் பண்றீங்கன்னா அப்போ அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் வே இருக்கு பாத்தீங்களா, ஹேரோட கீழே வர டிஃபரன்ஸ் 45னா இதோட லைன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல அது வந்து கம்மியா இருக்கும். 90s எடுக்கும்போது லாங் வரும், லேயர்ஸ் அதிகமா வரும். இதுவே வந்து நீங்க 135 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இங்க இருக்க ஹேரை இப்போ இந்த இடத்துல இருக்க ஹேர் இந்த ஹேரை வந்து நம்ம அப்டேட் பண்றோம், இங்க இருக்கிறதையும் அப் பண்றோம், இங்க இருக்கிறதையும் அப் பண்றோம். ஸோ இந்த கேட்டகரியில ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேர் இருக்குன்னா ஒரு லைன் செக்ஷன் இருக்குன்னா இது அப்படியே கீழே விடுற பட்சத்துல ஸோ இங்க இருக்க ஹேர் வந்து நம்மளுக்கு கீழே வரும், அடுத்தது அதுக்கு மேல வரும், அடுத்தது அதுக்கு மேல வரும், அடுத்தது அதுக்கு மேல வரும். இதுதான் ஹேர் கட்ஸ். ஆமா, இந்த ஹேர் கட்ஸ் தான் நீங்க பண்ணணுமே தவிர்த்து இப்போ ஃபெதர் கட்டா அப்போ ஃபெதர் கட்டி எனக்கு சொன்னாங்க அதை பார்த்து அப்படியே நான் டிப்பி அடிச்சு அந்த 45 டிகிரியில டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணிட்டு ஹேர் கட்டை முடிச்சுட்டேன்றது இல்லை. ஹேர் கட் கிளாஸ் மேக் யுவர் கிரேட். ஹேர் கட்ன்றது கிரேட் தான். ஓகேவா? திடீர்னு எப்படி பட்டர்ஃப்ளை கட் வரும்? எனிஒன் கிரேட். ஸோ நீங்களும் கிரியேட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த டிகிரி வைஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த டிகிரி வைஸ்ல நீங்க மாடிஃபை பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ மாடிஃபை பண்ணிட்டே இருக்கும்போது உங்களோட ஹேர் கட்டோட டிஃப்ரெண்ட் லுக்ஸ் வந்து தெரிஞ்சுட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு ஹேர் கட் பண்றேன்னா அதை பார்த்துட்டு நீங்க பிட் அடிச்சுட்டு அதையே போய் நீங்க இன்னொரு கஸ்டமர் கொடுக்கறது இல்லை மட்டும் இல்லை. கிரியேட்டிவ் எல்லாருமே ஆர்டிஸ்ட், கிரியேட் பண்ணுங்க. இப்போ ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் மேக் நிறைய இப்போ நீங்க நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் பார்ப்பீங்க, நிறைய ஹேர் கட்ஸ் பார்ப்பீங்க, நிறைய மேக்கப்ஸ் பார்ப்பீங்க. இது எல்லாமே வந்து அப்படியே பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றலாம். இல்லை ப்ரொசீஜர் இதுதான், எனக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. புரியுதா? ஸோ இப்போ நான் ஒரு ஃபெதர் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபெதர் கட்டை வந்து நான் 45 டிகிரியில் பண்ணுறேன். இதுவே நீங்கள் 90 டிகிரியில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபெதர் 45 தாங்க, எனக்கு அதை தான் சொல்லி கொடுத்தாங்க, அப்படிதான் பண்ணுவேன்றதை விட 90ல ட்ரை பண்ணுங்க. அப்போ அதோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க. அஸ் அ கஸ்டமர் வச்சு பண்ணாம ஒரு டம்மி வச்சு பண்ணுங்க, அது லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கா அப்போ கஸ்டமருக்கு ப்ரொசீட் பண்ணுங்க. புரியுதா? ஸோ இந்த டிகிரி வைஸ் நீங்க எடுக்கிற பட்சத்துல உங்களோட செக்ஷன்ஸ் வந்து growth, அதாவது இங்க இருக்க முடி எடுத்து நான் இங்க ஸ்ட்ரைட்டா எடுத்து கட் பண்ணும்போது இங்க இருக்கவங்கலாம் கிட்ட வரும். இது வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், இது லாங்ல இருந்து நம்ம எடுத்துட்டு வரோம். புரியுதா? அப்போ கீழே விடும்போது இது லாங்கா இருக்கிறது லாங்ல வந்துடும். இங்க இருக்கிற கேட்டகரி, இந்த கேட்டகரியை நான் கட் பண்றேன், இந்த கேட்டகரி நான் கட் பண்றேன், உள்ள இருந்து இந்த கேட்டகரி கட் பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த கேட்டகரி ரெண்டுத்தையும் ஒண்ணா வச்சு கட் பண்ணும்போது இங்க ஷார்ட்டா தானே இருக்கும், இங்க லாங்கா இருக்கும்ல. இதுதான் லேயர். லேயர்னா ஒரு லேயர் மட்டும் இல்லை, உங்களுக்கு மல்டி லேயர். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா கட்ஸ்க்கும் இதுதான், எல்லா கட்ஸ்க்கும் இல்லை அப்கிரேட் பண்றதுதான். கீழே இருந்து மேல அப்படியே லைன்ஸ் ஆஃப் மல்டி லேயர்னா என்ன பண்ணுவீங்க? கிளம்ஸி செக்ஷன் இருக்கும். புரியுதா? கிளம்ஸி செக்ஷன்னா இந்த பார்ட் ஆஃப் செக்ஷன் என்ன எடுக்கிறீங்களோ அந்த பார்ட் ஆஃப் செக்ஷன் அதே எடுக்கும். வே ஆஃப் டைரக்ஷன், இப்போ ஒரு ஸ்கொயர் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த சைட்லயும் ஸ்கொயர், இது எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? ஒரு ரெக்டாங்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த சைடுமே ரெக்டாங்கிள், அந்த கேட்டகரி. இப்போ இந்த இடத்துல என்ன எடுக்கிறனோ அதே இந்த சைட்ல செஞ்சீங்கன்னா சேம் கட். இங்க ஒண்ணு செஞ்சீங்கன்னா தான் நல்லா இருக்கா. புரியுதா? அதே மாதிரி எந்த ஹேர் கட்டுமே நீங்க எய்ம் பண்ற பிளேஸை விட ஒரு புள்ளி கீழே வச்சு கட் பண்ணணும். ஹேர் வந்து நிறைய கட் பண்ணாத ஹேர் கட் நல்லா இருக்கும்னு சொல்றது மித்து. ஓகேவா? அது வந்து எனக்கு வேலை வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, நிறைய வெட்டினாதான் எனக்கு நல்லா ப்ளசன்டபிளா தெரியும், என்னோட ஒர்க்கு தெரியும்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, ஹேர் கம்மியா கட் பண்ணாலும் ஒரு ஆஸ் ஆர்டிஸ்டா நீங்க அங்க கட் பண்ணும்போது உங்களோட ஒர்க் அங்க காமிக்கணும். அதுதான் இந்த விஷயம்.
புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா சொல்லுங்க.